contains 6 green balls, some black balls and red balls. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்ல இல்லையா, இங்கே நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்கதை இப்படி எழுதிக்கிறோம். A bag contains 6 green ball. ஸோ க்ரீன்னா ஜீன் அர்த்தம். ஸோ n of g வந்து 6 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு number of black ball as twice as the number of red ball. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா number of black ballனா n of b equal to twice as n of r, ரெட் பாலுக்கு ஈக்குவல். n of bன்றது 2 times n of rக்கு ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் பிளாக் பால் வந்து 2 times நம்பர் ஆஃப் ரெட் பாலுக்கு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு twice as the probability of getting green ball is the probability of getting green ball is thrice as probability of getting red ball. ஸோ p of g வந்து 3 times p of rக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. n of bயை 2 of n of rோட கம்பேர் பண்ணனால நான் n of rன்றது நம்பர் ஆஃப் r, ரெட் கலர் பால் எவ்வளோன்னு தெரியாது, நான் x பால் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். n of r எக்ஸாக இருந்தால் n of b என்னவாக இருக்கும் அப்படின்னா இது எக்ஸாக இருந்தால் இது 2xஆக இருக்கும். தென் n of gயோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு 6ன்னு. இப்போது n of s கண்டுபிடிக்கணும். n of sனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸும் ஆட் பண்ணுறது. இப்போது இது என்ன பால்? க்ரீன் பால். இது பிளாக் பால். இது ரெட் பால். இது 3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா நமக்கு 3 வேல்யூ வேணும் இல்லையா, அதனால் நான் ரெட் பால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பால் 2x ஆயிடுச்சு. n of g 6. இதை ஃபுல்லு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 3x + 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் டோட்டல் பால்ஸை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கொடுத்துருக்க ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். p of g = 3 times p of r சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜின்னா என்னது? n of g by n of s. n of g என்னது? 6 by 3x + 6. நெக்ஸ்ட்டு 3 times p of r n of r by n of s. n of r என்னது? நம்பர் ஆஃப் r. நம்பர் ஆஃப் r எத்தனை? x by 3x + 6. லெஃப்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரும் சேமாக இருக்குது, ரைட் சைடில் உள்ள டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அதனால் நான் ஓவராலாக கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணணும்னா 6 = 3xன்னு வரும். தென் x is equal to 6/3 = 2ன்னு வருது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸோ n of b கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எப்படின்னா 2x நம்ம எழுதியிருக்கோம். 2ஆல் 2 மல்டிப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பரை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ t of s n of s எத்தனை வரும்? 3x + 6. அப்போ 3ஆல் 2 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 6 ஆட் பண்ணோம். 6 + 6 = 12. இதுதான் இதுக்கான ஆன்சர்.